வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 18/9/2024 குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கன்னி லக்கணம் இருப்பு. இன்று 4 நாழிகை 50 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:03. கரணன் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:10 மணி வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:56 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 5:45 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 9:10 மணி வரை பவம், பின்பு இரவு 7:55 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 12:56 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் 12:56 வரை பார்த்தீங்கன்னா ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாலபிஷேகம் ஆரம்பம். உமா மகேஸ்வரி விரதம் இருக்குங்க. என்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடாழ்வாரை வழிபட உங்களுக்கு காரிய சித்திகள் உண்டாகக்கூடிய ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மகாலய பக்ஷம் ஆரம்பமாகுதுங்க. அப்போ இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்க. அப்போ மகாலய பக்ஷம் எனப்படுவது பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை எல்லாத்தையுமே ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு காலம் என சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுதுங்க. அப்போ மனிதர்கள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா 3 விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டுங்க. இதெல்லாம் சாஸ்திரங்கள் நமக்கு வந்து உரைக்கிறதுங்க. அதில் பித்திருக்கடன் அதை நிறைவேற்றுவதற்கு மிக சிறந்த ஒரு காலம்னா அது மகாலய பக்ஷ காலமாக இருக்குங்க. அப்போ மகாலய பக்ஷத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பூமியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதாகவும், பார்த்தீங்கன்னா எள் கலந்த அன்னம் அவர்களுடைய பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்போ மகாலய பக்ஷம் அதாவது பித்திருக்களுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காலமே அது வந்து மகாலய பக்ஷம் எனப்படுதுங்க. அப்போ மகாலய என்றால் ஒன்று சேருதல் என்று பொருளுங்க. அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிரார்த்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த 15 நாட்கள் கொண்டக்கூடிய காலத்திற்கு தான் மகாலய பக்ஷம் என்றும் சொல்லப்படுதுங்க. அப்போ ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுமே மகாலய பக்ஷம் என சொல்லப்படுதுங்க. இந்த மகாலய பக்ஷ காலத்தில் நிறைவாக வருவதே இந்த மகாலய அமாவாசையாக இருக்குங்க. இப்போ வருடத்தில் பார்த்தீங்கன்னா தவற விடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்றாக இருக்குங்க. இது வழக்கமாக ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய ஒரு அமாவாசைங்க. அப்போ மகாலய பக்ஷத்தின் 15 நாட்களுமே பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாமுங்க. முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றிற்கு உரிய காலமாகவும் இந்த மகாலய பக்ஷ காலம் இருக்குங்க. அதனால் மகாலய பக்ஷம் என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடையதாக இருக்குங்க. அப்போ மகாலய பக்ஷம் மற்றும் அதனுடைய சிறப்புகளை உருவான கதையை நமக்கு இதெல்லாம் உணர்த்துதுங்க.
இப்போ மகாலயபக்ஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுறாருங்க. இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலனுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்கம், நகைகள் போன்றவற்றை உணவாக வழங்கப்பட்டதுங்க. அப்போ உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்மராஜாவிடம் சென்று கேட்கிறாருங்க. கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜா, நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை வள்ளலாக கேட்டதற்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவனாக இருந்திருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, கடைசி வரை உண்ணக்கூடிய முன்னோர்கள் யார் என்று தெரியாமல் நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவே இல்லை. அதனால தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தா கூட உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு யமதர்மராஜா விளக்குறாருங்க. அப்போ கர்ணனுக்கே இந்த நிலைமையா? அப்போ அதோடு கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறாருங்க. பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்களை யார் என்று அறிந்து கொண்ட கர்ணன் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகு கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அப்போ கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்து முன்னோர் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபக்ஷம் என்றும் அழைக்கிறாருங்க. அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தால் கூட ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது இதனுடைய பொருளாகவும் இருக்குங்க. அப்போ இந்த ஆண்டு மகாலயபக்ஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி புதன்கிழமை துவங்குகிறதுங்க. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபக்ஷம் அமாவாசை ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரையிலான 15 நாட்களும் மகாலயபக்ஷமாக இந்த காலங்களாக இருக்கப்படுதுங்க. மகாலயபக்ஷ காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வீட்லேயும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் வழிபடலாமுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபக்ஷ காலத்தில் முன்னோர்களை நீங்கள் மனதார வழிபட்டு அவர்களுடைய ஆசியை முழுவதுமாக பெறலாமுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன்களை தீர்க்க மிக உகந்த நாள், கிணறு வெட்ட மிக நல்ல நாள், செடி கொடி மரம் நடுவதற்கு மிக ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்னம் இருப்பு இரவு 7:54 மணி முதல் 9:38 மணி வரை, ரிஷப லக்கணம் 9:39 மணி முதல் 11:40 மணி வரை, மிதுன லக்கணம் 11:41 மணி முதல் 1:52 மணி வரை, கடக லக்கணம் 1:53 மணி முதல் 4 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:1 மணி முதல் 6:02 மணி வரை, கன்னி லக்கணம் 6:3 மணி முதல் 8:06 மணி வரை, துலாம் லக்கணம் 8:07 மணி முதல் 10:12 மணி வரை, விருச்சக லக்கணம் 10:13 மணி முதல் 12:23 மணி வரை, தனுசு லக்கணம் 12:24 மணி முதல் 2:30 மணி வரை, மகர லக்கணம் 2:31 மணி முதல் 4:25 மணி வரை, கும்ப லக்கணம் 4:26 மணி முதல் 6:08 மணி வரை, மீன லக்கணம் 6:09 மணி முதல் 7:49 மணி வரை. இன்று புதன்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா புதன் ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த புதன் ஹோரை கல்வி, கலைகள், நுண்ணறிவு போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த புதன் பகவான் தாங்க. அப்போ வித்தைகள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளுமே நீங்கள் இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் மேற்கொள்ளலாமுங்க. கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலை தொடங்குவதற்கும் ஆலோசிப்பதற்கும் மிக ஒரு ஏற்ற நேரமாகவும் இந்த புதன் ஹோரை இருக்குங்க. சுபகாரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் இந்த புதன் ஹோரையில் செய்வது மிக சிறப்பாக இருக்குங்க. நேர்மையான விஷயங்களை பற்றி பேசவும் முடிவெடுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் ஹோரை உங்களுக்கு மிக சிறந்த ஒரு ஹோரையாக காணப்படுதுங்க. பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளலாம்னாலும் நீங்கள் புதன் ஹோரையில் மேற்கொள்ளலாம். புத்தி கூர்மை வளர்ப்பதற்கு இந்த புதன் ஹோரையில் முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா மிக சிறந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாள் புதன்கிழமைங்க. அப்போ புதன்கிழமை சுபகாரியங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. புதன்கிழமையில் வினைகள் தீர்க்கக்கூடிய விநாயகருக்கு ஏற்ற நாளாக இருப்பதனால ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே நீங்கள் பச்சை நிற உடைகளை அணிந்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வினைகளை முற்றிலும் களைத்து உங்களுடைய அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விநாயகர் பெருமான் இருப்பாருங்க. உங்களுக்கு விநாயகருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் புதன்கிழமையில் ரிஷபம், மிதுனம், கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க விசேஷமான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் அதே போல் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதகமற்ற ஒரு நாளாக இருக்குங்க புதன்கிழமை. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, சுக்கிரன், சூரியன், கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க.
மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு காணப்படுமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரும். இன்றைய நாள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. எதுலையுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அப்போ சகோதரர்களுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அப்போ அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பரபரப்பான ஒரு பணிச்சூழல் தாங்க உங்களுக்கு காணப்படும். ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்காதுங்க இன்றைய நாள். அப்போ திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. அப்போ இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. எப்பொழுதும் போல் உங்களுடைய தொழில் நடைபெறும். ஆனால் லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் துணையுடன் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. அப்போ உங்களுடைய உறவுகளை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை அன்வான்ட் திங்ஸை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வங்கிகளில் கணிசமான தொகை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்படும். அதனால் உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணப்படும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீங்க. அப்போது மனதில் சில விஷயங்களில் பதட்டம் ஒரு உள்ளுணர்வு இதெல்லாம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து
ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் புதன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சனி சந்திரனும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்குண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், மன உறுதி, தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக மாறும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அதிக நேரம் செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கடின உழைப்பு தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தருங்க. அதிக பொறுப்புகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வேலைப்பளு அதிகமாக காணப்படும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சமூக பணிகளில் உங்களுக்கு மரியாதை எல்லாம் மேம்பட காண்பீங்க. அதே போல் உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நல்லா கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தையுடைய தேவையை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அதே போல் காரியங்களில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலருக்கு சகோதரர்களால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது. சிலருக்கு நவீனமான டிசைன்களில் புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் ஏற்படுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதே போல் தந்தையுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. தந்தையின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. நீங்கள் இன்றைய நாள் வியாபாரத்தில் பணியாளர்களுடைய நல்லபடி உங்களுடைய ஒத்துழைப்பு இருப்பதால் பார்த்தீங்கன்னா லாபமும் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மானசீகமாக வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் தவறுகள் ஏற்பட இருப்பதால் அதனால் திட்டமிடுதலுடன் செயல்படுவது நல்லது. நேரம் மற்றும் ஆற்றலை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்பட்டால் கூட செலவினங்களும் அதற்கு தகுந்தாப்பில் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. குடும்பத்தில் சூடான விவாதங்கள் நிறையாக இருக்குங்க. அதனால் சில அமைதியும் ஒரு பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் எதையுமே விட்டு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் போகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அவர்களுடைய ரொட்டீன் எப்பொழுதும் போல் போய்கிட்டு இருக்கும். அதில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அதிக செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேருது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். விரைய செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக பதட்டம் காரணமாக பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் இன்றைய நாள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் சனி, சந்திரனும் 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் குருவும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ஆறுதல்கள், மன ஆற்றல் எல்லாத்தையுமே அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக கொஞ்சம் ஆக்கணும் அப்படின்னா புதிய வழிகளை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. இன்று உங்களோட நேர்மைக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்க கொடுங்க. நீங்கள் செய்கின்ற செயலில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுடைய திறமைகளால் அனைத்து காரியங்களுமே விரைவில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மனதுடன் தெளிவுடன் இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. உடல்நலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலகி சில நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. ஆனால் கொஞ்சம் தேவையான பணம் கையில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்த எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு சூப்பர் நல்ல நாளாகவே இருக்குதுங்க. புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் நீங்க பிற்பகலுக்கு மேல நீங்க தொடங்க வேண்டியது நல்லது. அம்பிகையை நீங்க தியானித்து வழிபட உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய கொடுங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டியது மிக நல்லது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றமெல்லாம் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தையான ஒரு போக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களோட துணையிடம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இதன் மூலம் தான் உங்களுக்கு உறவுகள், அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கூடுதல்கள் செலவுகள்லாம் காணப்படுங்க. அப்போ பண பற்றாக்குறையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த பண பற்றாக்குறையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான மனநிலையெல்லாம் காணப்படும். இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னா செலவினங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படுவதால் உங்களுடைய சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு முதுகு வலி இதன் மூலமாக உங்களுக்கு அவதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிறந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க இன்றைய நாள். அப்போ தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் தவிர்த்து விடுங்க.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி, சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க.
அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில் இருந்து இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி, சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இள சிவப்பு நிறம்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாம் வரக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மிக மிக நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், அதே போல் லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் தாங்க அதிகமாக காணப்படும். அதனால் மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரப்படக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதிகள்லாம் ஏற்படுங்க. இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் சற்று அதிகமாக ஏற்பட காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தாங்க இருக்குது. புதிய துறை சார்ந்த ஏதாவது வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களும் இன்றைய நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நிதானத்தோடு எடுக்க வேண்டியது நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நல்லது. அதே போல் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு நீங்கள் சாப்பிட போவதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மராமத்து பணிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் எதிர்பார்த்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இன்றைய நாள் பணியாற்றுங்க. அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையிலையும் பணியிலையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது சில தவறுகளை உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுடைய விற்பனையின் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ நல்ல உறவிற்கு நீங்கள் ஏற்ற நாளா அப்படின்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை நீங்கள் காட்ட வேண்டியது மிக அவசியம்ங்க. அவங்க இன்றைய நாள் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். கொஞ்சம்
கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் நிறையாக இருக்குங்க. அப்போ பணத்தை நீங்கள் எங்கு எடுத்து சென்றாலும் பணத்தை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்வது, அந்த பணத்தை கையாள்வது முறையாக கையாள்வது மிக நல்லதுங்க. ஏன்னா நிதி நிலைமையில் இன்றைய நாள் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சிறு உபாதைகள், சளி, இருமல், முதுகுவலி, அதே போல் கால்வலி, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா பல நாள் பிரச்சனைகளை உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நாள்லேயே சால்வ் ஆகிரும். இன்றைய நாள் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பல நாட்களுக்கு பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க கூடுங்க. அப்போ 2-3 நாட்கள் கழித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க செயல்படுத்துங்க, நல்லபடியாக இருக்கும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலமான ஒரு உணர்வுகளால சில பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நடவடிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு அமைதி, சில மன ஆறுதல்களை அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் அமையுது. தாய்வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு அன்புகள்லாம் கிடைக்கக்கூடும். வாகன பயணங்களால ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உற்பத்தி சார்ந்த ஏதாவது பணிகள்ல இருந்தீங்கன்னா லாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கக்கூடும். மனதில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடுங்க. உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடும். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதே போல எல்லா சிக்கல்களுமே விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உடல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டாகும். குடும்பம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பெரியோர்களோட ஆலோசனைகள் கேட்டு நீங்க முடிவெடுங்க, அதுதான் மிக அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஒரு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அப்போ இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. அப்போ கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் பலன்கள் இன்று சற்று குறைந்துதாங்க காணப்படுது. இப்போ தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை எப்பொழுதுமே ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. அது பலன்கள் இன்று இல்லாட்டிலும் இன்னொரு நாள் இல்லை நாளை மறுநாள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடும். அப்போ உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை நீங்க சோம்பேறியாக இருந்தா கூட சுறுசுறுப்பாக செயல்பட வச்சிரும். அந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. அப்போ யதார்த்த குணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுதுதான் இன்றைய நாள்
குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு ஏற்படும். இத்தகைய உணர்வுகளை, ஈகோ, இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. நான் பெரியவன் நீ பெரியவன்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க. இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது, கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதிய பணம்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். கூடுதல் செலவுகள் இருக்கு, தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ செலவினங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பணத்தை விரயம் செய்யாதீங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. சில ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சில பேக் பெயின், சில முட்டி வலி, இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாகவே இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துல. அப்போ ஆரோக்கியமான விஷயங்களுக்கு யோகா, தியானம் போன்ற சில விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படக்கூடும். வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நீங்கள் மற்றவர்களுடன் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாமுங்க. அதுதாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதனால குலதெய்வ வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குருஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள், ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம், வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தா கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி
ஏற்படுத்திட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய, அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள், தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் இன்றைய நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு, 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் அஷ்டமத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடம் இருந்து விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க.
காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுமுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது தாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைய காணப்படுவதுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க.
யாரிடமே கோபப்படாதீங்க. யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்திங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கொடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்திங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்வது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. எண்ணெய் பதார்த்தங்கள் இதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க.
மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு கேது சுக்கிரன் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சில அசௌகரியங்கள்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் ஒரு விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தொடர் முயற்சிகள் உங்களுக்கு சில பலன்களை வெற்றிகளை கொடுக்குங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் காணப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக இசை கேட்பது, இதன் மூலம் உங்களுடைய மன அமைதியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாமுங்க. தொழில் நிமித்தமான சில எந்த ஒரு பயணங்களாக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். புதுவிதமான ஒரு சூழ்நிலைகள்ல மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அனுபவமும் உங்களுக்கு ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உபரி வருமானம் பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுங்க. எதிர்பாராத சில தடைகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். உடல்நலம் சார்ந்தவற்றில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார வரவு உங்களுக்கு நிச்சயம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இருப்பினும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செலவு செய்வது மிக நல்லது. உங்களுடைய செயல்களில் திட்டமிடுவது மிகவும் அவசியமாக இருக்குங்க. அதே போல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது மிக நல்லதாக இருக்கு. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதே போல உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. சிவபெருமானை வழிபட உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றி சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்ப வேலையில ஒரு சுணக்கங்கள் ஏற்படும். தொழிலையும் ஒரு சுணக்கங்கள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க. அதெல்லாம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமுடன் செயலாற்ற வேண்டியது, பணியாற்ற வேண்டியது, இதெல்லாம் நல்லதுங்க. அப்போ உங்களுடைய திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் திட்டமிட்டு செயலாற்றும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் வெற்றியாக முடியுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி வசமாக நீங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால இந்த மாதிரியான உறவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துல குழந்தைகளால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில பணம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. இருந்தாலும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்று நாள் குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ நிதி நிலைமையில செலவினங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இதெல்லாம் நிதி நிலைமைக்கு கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை உயர்த்தி கொடுக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை காரணமாக சில பதட்டம், மூட்டு வலிகள்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்கள்லாம் கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மாலை வேளையில் உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க.
எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.